மாடலிங் இண்டஸ்ட்ரியில இப்போ வரைக்கும் இந்த காஸ்டிங் கவுச் பிரச்சனை எந்த அளவா இருக்கு? அந்த ஆர்கனைசர் ஏன் கூட பண்ணுன்னு சொன்னா பரவாயில்ல, இங்க ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்பான்சர்ஸ்க்குலாம் நீங்க அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னா நான் டைட்டில் தரேன். எல்லாருக்கும்னா அப்ப 4-5 பேர் இருந்தாங்கன்னா 4-5 பேருக்கு ஒரு 2-3 பொண்ணுங்களை வந்து சார் ஐ கேன் டூ எனிதிங் ஃபார் யூ சார் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் சார் நான் படுக்க ரெடியா இருக்கேன். ஒரு 6-7 பொண்ணுங்க உட்காந்துருக்கு, ஒரு ஆர்கனைசர் இருக்கான், அந்த இடத்துல நான் வந்து ஒரு ஆஃப் த கோஆர்டினேட்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஓகேவாமா, நீ படுப்பியாமா, நீ படுக்க மாட்டியா, ஓகே ஓகே ரிஜெக்டட்ராமா, நீ படுப்பியாமா, நான் படுப்பேன் சார். அப்படியா, ஓகேடா, இந்த பொண்ணு பேர் நோட் பண்ணிக்கோ. வெளியிலேருந்து வர கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஆன்டிஸ் யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள். நான் அசிங்கமாக ஃபோனை விட சொல்லிட்டு நான் வச்சிருவேன். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது இப்போ அனுபவம் இருக்கா? ஐயோ, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பொண்ணுங்களை விட பசங்க தான் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டாங்க. நான் போன இடத்துல புடின்னு பிடிச்சா புடி, அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறேன், எடுக்கவே மாட்டாபடி மெசேஜ் பண்ணேன். ஆமாம், போன வரும் தான். பிக் ஷாட்ஸ் இந்த பெண்கள் இருப்பாங்களா, அவங்க மாடலில் இருக்க பசங்களை கேட்பாங்க. ஐயோ கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் வந்து ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஸ்டார்ஸே இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபேமாக இருக்க பர்சன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல, நம்ம எங்கேருந்து தப்பு பண்ணுறப்போ ஆடியோ ரெக்கார்டோ வீடியோ ரெக்கார்டோ நான் பண்ணிட்டு மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நேரில் கூப்பிட்டு வச்சு கரெக்டாக பேசிடுவாங்க, பொம்பளைங்களை வச்சே பேசுவாங்க. இந்த சினிமா செலிபிரிட்டிஸ், சீரியலில் கொஞ்சம் நல்லா காசு பார்க்குறவங்க, பிஸ்னஸ்மேன், பொலிட்டிஷியன், இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற வேலை கூட இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு சப்ளை பண்ணுறத விட பொலிட்டிஷியன்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் களம் நிகழ்ச்சி நேயர்களே. இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சிக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு செலிபிரிட்டி தான் வந்திருக்காருங்க. இந்த ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தமான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மாடலிங் அதெல்லாம். அதில் கொரியோகிராஃபர்னு ஒரு வேலை ஒன்று இருக்குங்க. இது பல பேருக்குமே தெரியாது இப்படி ஒன்று இருக்குது அப்படின்ட்டு. இதில் தமிழகத்தில் கோல வச்சுக்கிட்டு இருக்க ஒருத்தர் தான் வினோத், டாக்டர் வினோத். என்னப்பா இந்த ப்ரொஃபஷனுக்கும் டாக்டருக்கு சம்மந்தம் இல்லையே, புதுசாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை பற்றியும் பல விஷயங்கள் பேச போகிறோம். இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இருக்க ஹிடன் ஃபேக்ட்ஸை பற்றியும் பல விஷயங்களை பார்க்க போகிறோம். நிகழ்ச்சிகளை போகலாம். வணக்கம் வினோத். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். முதல்ல இந்த டாக்டர் நல்லா இருக்கேன். இந்த டாக்டர்ன்ற விஷயம் எப்படி இதில் இப்போ தான் ரீசெண்டாக தான் டாக்டரேட் வந்துச்சு. இன்டர்நேஷ்னல் ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சிலில் வந்து ஆனரரி டாக்டரேட்டுக்கு வந்து என்னை வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட் வந்து வினோத்தோட ப்ரொஃபைல் நல்ல ப்ரொஃபைலாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அந்த ஆர்கனைசேஷனுக்கு, அதாவது அந்த கவுன்சிலுக்கு வந்து அனுப்புனாங்க. ஸோ அவங்களும் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்குது, நீங்கள் நாமினேட் பண்ணிடுறவங்கள அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லி நானும் என்னோடய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஒரு 1 வீக் என்னை வெயிட் பண்ண சொன்னாங்க. ஓகே சார், நான் உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்லாம் வந்துருச்சு, வெயிட் பண்ணுங்கள் ஒரு 1 வீக். சரி ஓகே, சம்திங் ஹேப்பனிங், நல்லது நடக்குது அப்படின்னா நமக்கு சந்தோஷம் தானே இருக்கும். ஸோ நம்ம டாக்குமெண்ட்ஸ் நம்ம அச்சீவ் பண்ணது, அவங்களும் நம்மளை ரிசர்ச் பண்ணியிருக்காங்க, எங்கள் ப்ரொஃபைல் பார்த்துருக்கேங்க. ஏன்னா ஆன்டி கரப்ஷன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் வந்து அவ்வளோ சின்ன ஒரு விஷயம் கிடையாது. அது ஒரு ரொம்ப அஃபிஷியலான ஒரு டாக்டரேட். அது என் கூட டாக்டரேட் வாங்கினவங்க எல்லாருமே 50-60 அந்த மாதிரி ஏஜில் இருந்தவங்க. அதுவே ரொம்ப ஒரு மாதிரி, அவங்க முன்னாடிலாம் உட்காந்து டாக்டரேட் வாங்குறதுக்கே ரொம்ப நர்வஸாக இருந்துச்சு. கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்லாம் இருந்தாங்க, கவர்மெண்ட் டீச்சர்ஸ் இருந்தாங்க. ஸோ ஹானரரி டாக்டரேட் அப்படின்றத ஃபீல் பண்ணேன் நான். நம்மளை கௌரவிக்கிறதுக்காக ஒரு டாக்டர், அதாவது கவர்மெண்ட்டோட செக்டாரில் இருக்கிற ஒரு ஆர்கனைசேஷன் போது ஐ வாஸ் ஃபீலிங் ப்ரவுட். ஹானரரி டாக்டரேட் வாங்கினாலும் பட் நம்மளை ரெகனைஸ் பண்ணுது கவர்மெண்ட்டு, வந்து நம்மளை தேடுறாங்க, டேலண்ட்ஸை தேடி பண்ணுறாங்கன்றது. ஸோ அந்த கவுன்சிலுக்கு வந்து ரொம்ப நன்றி. ஸோ தட்ஸ் ஆல், ஐ ஆம் ஃபீலிங் ப்ரவுட். சூப்பர், வாழ்த்துக்கள். இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அப்படின்றது பல பேருக்கும் பரிச்சயம் இல்லாத ஒரு துறை தான். ஆனால் கொரியோகிராஃபி அப்படின்றது புதுசாக இருக்கும் ரொம்ப. இப்போ டான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த எல்லா டான்ஸர்ஸ்க்கும் மூமெண்ட் சொல்லி கொடுக்குறது, அந்த கம்போஸ் பண்ணியிருக்க மியூசிக் ஏற்ற மாதிரி ஃபுல்லாக அவங்க ஆட வைக்கிறது, இதுமாதிரி பெரிய வேலையை பார்த்துருப்போம் டான்ஸை பொறுத்த வரைக்கும். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஷோஸில் ரேம்ப்பு ஃபுல்லாக நடக்கிறாங்க, வராங்க, போகிறாங்க. இதுக்கு என்ன நீங்கள் கொரியோ பண்ணுவீங்க? சரி, இப்போது ஒரு நான் பேசிக்காக சொல்கிறேன். ஒரு மாடல்ஸ் ஒரு 10-15 மாடல்ஸ் இருக்காங்க ஒரு ஃபேஷன் ஷோவில் அப்படின்னா, அவங்களுக்கு நடக்க மட்டும் சொல்லி கொடுத்துட்டு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் இங்கே வாங்க அங்கே வாங்க, அவங்க இஷ்டத்துக்கு அதை வந்துட்டு போயிட முடியாது. எந்த மாடல் பின்னாடி எந்த மாடலுக்கு வரணும், ஒரு கொரியோகிராஃபர் தான் எந்த மாடல் எந்த மாதிரி காஸ்டியூம் வந்து டிசைட் பண்ணுவாங்க. ஸோ சீக்வன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் வந்து அந்த கொரியோகிராஃபிலேயே டிஃப்ரென்ஷியேட் காட்டுவோம். நாங்கள் மாடல்ஸோட வாக்லேயும் நாங்கள் டிஃப்ரென்ஷியேட் காட்டுவோம். ஸோ இப்போ நம்ம ஃபேஷன் வீக்லாம் பார்ப்போம், பிராண்ட்ஸுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மாடல்ஸ் வந்து வேறு மாதிரி வாக் பண்ணுவாங்க. ஒரு பிராண்டை ரெப்ரசென்ட் பண்ணும்போது அந்த மாடல் யாருன்னெலாம் பார்க்க மாட்டாங்க, அந்த காஸ்டியூம்ஸ் அந்த பிராண்ட்ஸை மட்டும்தான் பார்ப்பாங்க. ஸோ அப்போல்லாம் கொரியோகிராஃபி எப்படி இருக்குன்னா, லைக் ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்காது, ஸ்மைல் இருக்காது, ஒரு ரோபோட் மாதிரி வாக் பண்ணுவாங்க. இதே பேஜெண்ட்னா அப்படி கிடையாது. ஒரு கொரியோகிராஃபர் அந்த பேஜெண்ட்டில் வாக் பண்ணுற அந்த மாடல்ஸை ஒருத்தரோட இண்டிவிஜுவலிட்டி, அவங்களோட டேலண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க ஸ்பீச், அவங்க எப்படி பேசுகிறாங்க,
லைக் அவங்க எப்படி வாக் பண்ணணும், எப்படி அவங்கள ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ அவங்கள டோட்டலாகவே அந்த ஷோவையே டைரக்ட் பண்ணுவாங்க. கொரியோகிராஃபி மட்டும் அந்த ஷோவோட இதாக இருக்காது, ஒரு கொரியோகிராஃபர் தான் அந்த ஷோவோட டைரக்டராகவும் இருப்பாங்க. ஷோ டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ A to Z ஸ்டேஜ் என்ன சைஸில் இருக்கணும் அப்படின்வாங்க. ஸோ ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, ஒரு ப்ரெசென்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஸ்டேஜ் என்ன சைஸில் இருக்கணுன்றதுலாம் தெரியாது. ஒரு கொரியோகிராஃபருக்கு தான் தெரியும் அந்த ஸ்டேஜ் வந்து 20 ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும், அந்த ரேம் ஸ்டேஜ் ஒரு 20 ஃபீட்டுக்கு மேலே இருக்கணும் அப்படின்னு அந்த கொரியோகிராஃபர்னால தான் சொல்ல முடியும். ஸோ அதே மாதிரி வாக் பண்ணும்போது மாடல்ஸ்க்கு வந்து இந்த டிஜேல போடுற மாதிரி கலர்ஃபுல் லைட்ஸ் எல்லாம் போட்டுற முடியாது. ஒரு கொரியோகிராஃபர் தான் கன்சோலில் இருந்துட்டு இந்த லைட்ஸ் இப்போ தான் ஆன் பண்ணணும், இந்த பேக்ரவுண்டில் இந்த மியூசிக் வரணும். ஸோ மியூசிக்கில் ஒர்க் பண்ணுவாங்க கொரியோகிராஃபர்ஸு. அண்ட் வந்து எல்இடியில் போகிற பேக்ரவுண்ட் இருக்குல்ல, இந்த காஸ்டியூம்க்கு இந்த மாதிரியான பேக்ரவுண்ட் தான் போடணுன்றதையும் நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணணும். இட்ஸ் ஆல் அபவுட் அந்த ஃபேஷன் ஷோவில் இருக்கிற ஒட்டு மொத்தத்தையுமே அந்த டைரக்டர் பார்க்கணும். அதாவது ஷோ டைரக்டர், அந்த கொரியோகிராஃபரை தான் ஷோ டைரக்டர்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய உள்ள இன்க்ளூட் ஆகிருக்கும். இட்ஸ் நாட் லைக் மியூசிக் போட்டுட்டு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்து டான்ஸ் பண்ணுற மாதிரி இல்லை. இதில் எல்லாமே நாங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவோம். இந்த ஷோக்கு இந்த மாதிரி காஸ்டியூம்க்கு இந்த மாதிரி மியூசிக் தான் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு நாங்க செலக்ட் பண்ணுவோம். ஆமா, அந்த மாதிரி டீம் ரொம்ப பெரிய ஒர்க் பண்ணுவோம் நாங்க. ஆக்சுவலி நான் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நிறைய கொரியோகிராஃபர்ஸ் பண்ணுவாங்களா தெரியாது, பட் நான் வந்து பெரிய சார்ட் போர்ட்லாம் எடுத்து கொரியோகிராஃபியில் மாடல்ஸ் நல்லா டஃப் கொரியோகிராஃபி பண்ணும்போது உட்காந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் மாதிரி ஸ்கேல்லாம் வச்சு ஸ்டோரி போர்ட் மாதிரி எந்த மாடல் எங்கே வரணும்னு நம்பர்ஸ் கவுண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கொரியோகிராஃபி பண்ணுவேன். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் டஃப்பான கொரியோகிராஃபியும் இருக்கும். மாடல்ஸே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆவாங்க. நான் எக்ஸ்பீரியன்ஸ் மாடல்ஸை வந்து சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஃப்ரெஷர்ஸ் இருந்தாலும் அவங்கள வெல் ட்ரைன் பண்ணி அந்த கொரியோகிராஃபியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வச்சு ஒரு 2-3 days அதை வந்து ரிஹர்சல் பார்த்து அதை நாங்கள் வந்து பண்ணுவோம். அதாவது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸான மாடல்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணணும், அதுவும் இல்லாமல் கொரியோகிராஃபராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கணும், இதே வேலையை ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் நிறைய ரேம்பில் நடந்திருப்பீங்க. அந்த அனுபவங்கள் எடுத்து கலெக்ட் பண்ணி தான் இப்போ இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. உங்கள்கிட்ட கேட்கலான்னு நினைக்கிறேன், இந்த இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது உங்களுக்கு? எனக்கு வந்து 5 years. நான் வந்து மாடலாக ஸ்டார்ட் பண்ணி நான் வந்து ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன். பேசிக்கலி ஃபோட்டோகிராஃபர், சர்டிஃபைட் ஃபோட்டோகிராஃபர். நான் விஸ்காம் ஸ்டூடெண்ட் தான். நான் விஸ்காம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி ஸ்டார்ட் பண்ணேன். வெட்டிங்கில் இருந்தேன். அப்போலாம் சின்ன வயசு தான், 21 அந்த மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 2018 அந்த மாதிரி ஃபேஷன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். ஃபேஷன் ஃபோட்டோகிராஃபர்ஸ் தான். ஜஸ்ட் ரேம்பில் மாடல்ஸ் நடக்கும்போது கீழே நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பேன். மாடல்ஸ் அப்படி வந்தோடனையும் கேன் ஐ டேக் அ பிக்சர், உங்களை நான் ஃபோட்டோ எடுத்துக்கலாமா என் கேமராவில் அப்படின்னு மாடல்ஸ் கிட்ட கேட்ட ஒரு பர்சன் நான். ஸோ அது வந்து தான் மாடல்ஸ் சரி ஓகே நம்ம பிஹைண்ட் த கேமரா இருக்கோம், ஒரு வாட்டி மாடலிங் ட்ரை பண்ணுவோம் சொல்லி மாடலாக கேமராக்கு முன்னாடி போய் நிற்போம் அப்படின்னு சொல்லி நின்னது மொத்தம். நீங்கள் சொன்னது பெரிய விஷயம். இப்படி இருந்த ஒரு நபர் இப்படி மாறவன்ற நம்பிக்கை பல பேருக்கும் கொடுத்துருக்கீங்க. இந்த வீடியோ பார்த்துருக்க பல பேருமே அதை என்ஜாய் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். வினோத், இன்னொரு முக்கியமான விஷயம் வினோத், நீங்கள் ஃபேஷன் கொரியோகிராஃபராக இருக்கீங்க, ஆனால் 5 வருஷம் தான் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தே ஆகுது. மற்ற விஷயங்கள் நீங்கள் மாஸ்டர் ஆகணும் அப்படின்னா 10-15 வருஷம் கிட்ட எடுத்துகிட்டு போவாங்க. ஆனால் நீங்கள் 5 வருஷத்தில் வந்ததே ஒரு சில உங்ககிட்ட குறையா சொன்னது இது வரைக்கும். என்னப்பா இப்போ தான் வந்தார், அதுக்குள்ளே மேலே வந்துட்டாரு, இதெல்லாம் ஏதோ ஃப்ளோப்பா, அது போல் ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து குறை சொன்னதை விட என்கிட்ட வார்னிங்லாம் கொடுத்துருக்காங்க. நீ போகிறது ராக்கெட் ஸ்பீடு, நீ வந்து இவ்வளோ ஸ்பீடெல்லாம் போகக்கூடாது, கொஞ்சம் அடக்கி வாசி. லைக் எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இவனே இவனை ப்ரொமோட் பண்ணிக்குவான், இவனே இவனை இது பண்ணிக்குவான் அப்படி சொல்லி லைக் ஒருத்தவங்களோட அச்சீவ்மெண்ட்னாலேயுமே இவன் அதை பண்ணி வந்துட்டான்ப்பா சிவகார்த்திகேயன் சொன்ன மாதிரி, இவன் அதை பண்ணி மேலே வந்தான், இதை பண்ணி மேலே வந்தான் தான் சொல்லுவாங்க. பட் நம்ம அதுக்காக எவ்வளோ எஃபர்ட் எடுத்திருக்கோம். இப்போது இதை பண்ணுறதுக்கு 10 வருஷம் உங்களுக்கு டைம் எடுத்திருக்கு அப்படின்னா நீங்கள் பண்ண விஷயத்த நான் 5 வருஷத்தில் பண்ணியிருக்கேன்றது வந்து ஓகே தான். இட்ஸ் நாட் அது முடியாதுன்னு இல்லை, உங்களால் முடியலன்றதுக்காக என்னால் முடியுதுன்றதுக்காக அது தப்பு அப்படின்னு நம்ம சொல்லிட முடியாது இல்லையா. அதாவது வெல்விஷராக சொல்ல மாட்டாங்க. ஆமாம், வெல்விஷராக வந்து எனக்கு யார் அப்ரிஷியேட் பண்ணுறதுக்குலாம் 1000 பேர் இருக்காங்க. என்னை வந்து முகத்துக்கு நேராக வந்து நிறைய பேர் வந்து வேறு லெவல் வினோத், நீங்கள் வேறு லெவலில் பண்ணுறீங்க, அப்படி பண்ணுறீங்க, இப்படி பண்ணுறீங்க எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவாங்க. பட் ஆனால் இவனுக்குலாம் என்ன தெரியும், சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்கிறோம். ஆமாம், பின்னாடி போய்ட்டு கூட அவங்க இப்போது விஷ் பண்ண வராங்க, ஒரு பெரிய செலிபிரிட்டி வராங்கன்னா என்னை விஷ் பண்ண தான் வந்திருப்பாங்க. வந்துட்டு கங்க்ராச்சுலேஷன், நல்லா வரணும், கடவுளா உனக்கு ஆசீர்வாதம் எப்போவுமே இருக்கும் அப்படி சொல்லுவாங்க. அப்புறம் பின்னாடி போயிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டே அவன்லாம் என்ன சின்ன பையன், அவனுக்குலாம் என்ன தெரியும் அப்படி தான் சொல்லுவாங்க. லைக் சின்ன பையன் அப்படின்றதுனாலேயே நம்மளுக்கு வந்து பெரிய அவங்களோட சப்போர்ட் வந்து மூஞ்சிக்கு நேராக கொடுக்குறாங்க, பின்னாடி வந்து பெருசாக சப்போர்ட்லாம் இருக்காது. நான் சப்போர்ட் கேட்கவும் இல்லை, அவங்க கிட்ட போய் எனக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேட்கல. ஏன் ஒத்துக்க மாட்டீங்க, 5 வருஷத்தில் நான் மேலே வந்திருக்கேன்னா அதை வந்து ஏன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டீங்க அப்படின்னு இப்போ அந்த பேச்சு போயிட்டு இருக்கா? இப்போ இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஏன்னா அவங்களையும் தாண்டி சில விஷயங்கள் நான் பண்ணுறேன்.
ஸோ தமிழ்நாட்டில் வந்து ஆஃபீஸ் வச்சு ஸ்டுடியோ வச்சு ரன் பண்ணுற ஒரு கொரியோகிராஃபர் யாருமே கிடையாது. அதே மாதிரி சவுத் இந்தியாவில் வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ண ஒரே ஃபேஷன் கொரியோகிராஃபர் நான் தான். இந்தியாவிலேயே கூட இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு தெரியல. சவுத் இந்தியா பொறுத்தளவுக்கு என்னோட நாலேஜ் பொறுத்தளவுக்கு வேர்ல்டு ரெக்கார்டு, அதாவது உலக சாதனை படைத்த தென்னிந்திய முதல் ஃபேஷன் கொரியோகிராஃபர் நான். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் யூனிக்காக நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்க சொல்லி தான் எனக்கு அது மற்றவங்களுக்கு தெரியணும்லாம் கிடையாது. எல்லாருக்குமே தெரியும். எந்த கொரியோகிராஃபர் இந்த விஷயம் பண்ணுறாங்கன்னு கேட்டால் என்ன தான் கை காட்டுவாங்க. ஸோ அதனால் ஒருத்தவங்களுக்கு குறைஞ்சவங்க நம்ம இல்லைன்னு எனக்கு யாரும் சொல்லி தெரியும். சூப்பர். ஸோ ஒயிட் எரிச்சலோட வெளிப்பாடுலாம் அங்கேயே இருக்கட்டும். ஆமாம், போயிட்டு இருக்கலாம். ஆமாம், எனக்கு அது டைமும் கிடையாது. அதை பற்றி இன்னொருத்தவங்க நம்மளை பற்றி இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத வந்து காதில் வாங்கிட்டு பார்த்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன், அப்புறம் நான் செஷன் எடுக்க முடியாது, ஷூட்ஸ் பண்ண முடியாது. ஆக்சுவலாக இந்த வீடியோ அவங்கள பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னும் கடுப்பாங்க. பரவாயில்லையா? எனக்கு அதான் சொல்கிறேனே, எனக்கு அவங்களால எந்த யூஸும் கிடையாது. அவங்க சப்போர்ட் பண்ணி நான் இந்த 5 வருஷத்தில் மேலே வர கிடையாது. நானாக தான் வந்திருக்கேன். அவங்க அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. கவலை இல்லை. சூப்பர் வீடியோ. இந்த வேர்ல்டு ரெக்கார்ட்னு சொல்கிறீங்களா? ஆக்சுவலாக என்ன வேர்ல்டு ரெக்கார்டு? ஆக்சுவலி நான் பண்ண வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா 100 மாடல்ஸ் வந்து நான் ட்ரைன் பண்ணது 600 மாடல்ஸ்க்கு மேலே போயிட்டுருக்கு. ஸ்டில் கண்டினியூவிங். 5 வருஷத்தில்? ஆமாம், 5 இயர்ஸில் இல்லை. 5 இயர்ஸில் நான் ஒரு 1 இயர் ஃபோட்டோகிராஃபராக இருந்தேன், அதுக்கப்புறம் மாடலாக இருந்தேன், அதுக்கப்புறம் கொரியோகிராஃபரானேன். நான் வந்து ஒரு 3 இயர்ஸில் தான் ஆமாம், ஒரு 3 இயர்ஸில் 600 மாடல்ஸ்க்கு மேலே நான் ட்ரைன் பண்ணியிருக்கேன். கோவிட் டைமில் கூட நான் கிளாஸ் எடுத்தேன். ஸோ நான் 10 மாடல்ஸ் தான் பெர் மந்த்துக்கு 20 மாடல்ஸ் 30 மாடல்ஸ் தான் இது பண்ணுவேன். ஸோ 3 இயர்ஸில் வந்து சில டைம்லலாம் 50-60 மாடலை ஒரே டைமில் கூட நான் ட்ரைனிங் கொடுத்துருவேன். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மாடல்ஸ் நான் மொத்தம் இவ்வளோ ட்ரைன் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து ஒரு 100 மாடல்ஸை மட்டும் நான் வந்து என் கூட கன்சிஸ்டண்ட்டாக இருக்க மாடல்ஸ் ஒரு 100 மாடல்ஸை சூஸ் பண்ணேன். அந்த மாடல்ஸை மட்டும் அந்த ஃபேஷன் சென்ச்சுரியன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷோ ஆர்கனைஸ் பண்ணி அந்த ஷோவில் அவங்க எல்லாருக்கும் நான் வந்து ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்தேன் வித் சாஷே ஃபேஷன் ஷோவோட. இது வேர்ல்டு ரெக்கார்டு என்ன அப்படின்னா வந்து வேர்ல்ட்லேயே ஃபஸ்ட் எவர் 100 மாடல்ஸுக்கு ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் கொடுத்து சர்டிஃபிகேட் கொடுக்குற ஒரே ஃபேஷன் கொரியோகிராஃபர். ஸோ யாருமே ஹியூஜ் மாடல்ஸுக்கு ட்ரைனிங் கொடுத்து ஒரு இடத்துல சர்டிஃபிகேட் கொடுக்கல. மேபி அவங்க ட்ரைன் பண்ணியிருப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. நிறைய இன்ஸ்டியூட் ஃபேஷன் ட்ரைனிங் கொடுக்குறாங்க, மாடல்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. பட் அவங்களாம் ஃபேஷன் கொரியோகிராஃபர்ஸ் கிடையாது. நான் மட்டும் தான் ஃபேஷன் கொரியோகிராஃபரு. அது ஒரு ரெக்கார்டு. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா 100 மாடல்ஸையும் ஒரே டைமில் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கேன். ஸோ இவங்கெல்லாம் வந்து ப்ரொஃபஷனலாக ட்ரைனாக இருக்கவங்கன்னு ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் பர்சன் அதை பண்ணது? ஆமாம், இது பண்ணது 100 மாடல்ஸை ஒரே டைமில் வாக் பண்ண வச்சு வேர்ல்டு அந்த அட்ஜுடிகேட்டர் ஃபாரின்லேருந்து அந்த அட்ஜுடிகேட்டர் உட்கார வச்சு அவங்க எனக்கு அந்த வேர்ல்டு ரெக்கார்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க ஃப்ரம் அமெரிக்கா. சூப்பர் ப்ரோ. நீங்கள் நிறைய பேரை ட்ரெயின் பண்ணியிருக்கீங்க. இதில் அக்ஷரா ரெட்டியை பற்றி நான் கேட்க விரும்புகிறேன். அவங்க கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், அவங்கக்கிட்ட நான் 2-3 ஷோஸ் வந்து அவங்க வாக் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து எனக்கு ஷோ ஸ்டாப்பராக பண்ணியிருக்காங்க. இந்தியன் மீடியா ஒர்க்ஸோட ஒரு ஈவெண்ட்டில் வந்து அவங்க எனக்கு ஷோ ஸ்டாப்பராக வாக் பண்ணியிருக்காங்க. அக்ஷரா ரெட்டி ஒன் ஆஃப் ஸ்வீட் பர்சன். ரொம்ப கைண்டாக இருப்பாங்க, ரொம்ப சைலண்ட்டாக பேசுவாங்க. அதே போல் இன்னொரு விஷயம், எந்த ஷோவில் பார்த்தாலும் கம்பெனிக்காக வினோத் கம்மியர் சொல்லிவிட்டு என்கிட்ட தான் எதுனாச்சும் சொல்லணுன்னா சொல்லுவாங்க. வினோத் கொஞ்சம் டைம் ஆகுது, சீக்கிரம் போகணும் அப்படின்னு என்கிட்ட தான் சொல்லுவாங்க. ஷீ இஸ் வெரி ஃப்ரெண்ட்லி. அவ்வளோதான். வினோத், இப்போ தான் முக்கியமான விஷயத்துக்குள்ளே ட்ராவல் பண்ண போகிறோம். இப்போ மாடலிங்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம மிடில் கிளாஸில் இருக்க ஃபேமிலிஸே எடுத்துக்கலாம். அவங்களே என்ன சொல்லுவாங்க, ஐயோ அவங்களாம் வேணாமா, போனானாக்கா அவன் திறமைக்கு மதிப்பு பெருசாக கிடைக்காது, அங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் பிரச்சனைலாம் இருக்கும், கேஸ்டிங் கவுச் நிறைய இருக்கும், நீலாம் வேணாமா சொல்லிட்டு வீட்டில் அப்படியே மழுக்கடிச்சிருவாங்க. ஆனால் அந்த பொண்ணுக்கு நிறைய ஆசை இருக்கும், பேஜன் பண்ணணும், பெரிய அளவில் வரணும்னு சொல்லிட்டு அந்த ஆசையை அங்கேயே அஸ்தமனம் ஆகிடும். ஆக்சுவலாக ஓப்பனாக அவங்ககிட்ட கேட்கலான்னு விரும்புகிறேன், மாடலிங் இண்டஸ்ட்ரியில் இப்போ வரைக்கும் இந்த கேஸ்டிங் கவுச் பிரச்சனை எந்த அளவாக இருக்குது? கம்மியாக இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் கவுச்சுன்றதை தாண்டி கேஸ்டிங் கவுச்சுன்றது வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் டைரக்டர்ஸ் பண்ணுவாங்க. பேஜெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைட்டிலுக்காக வந்து ஆர்கனைசர்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி கேஸ்டிங் கவுச் வந்து 2 விதத்தில் இருக்கும். அதாவது அந்த போட்டியில் நீ ஜெயிக்கணும்னா என் கூட அட்ஜஸ்ட் பண்ணு, நீ வந்து அந்த ஆர்கனைசர் என் கூட பண்ணுன்னு சொன்னால் பரவாயில்ல. இங்கே ஸ்பான்சர்ஸ் இருக்காங்க, அவங்க ஸ்பான்சர்ஸ்க்குலாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா நான் டைட்டில் தரேன். எல்லாருக்குன்னா அப்போ 4-5 பேர் இருந்தாங்கன்னா ஆமாம், 4-5 பேருக்கு ஒரு 2-3 பொண்ணுங்களை வந்து பண்ணி விட்டுறாங்க. அது ஸ்பான்சர்ஸ் வந்து பண்ணும்போதே கேட்பாங்க, எங்களுக்கு கேர்ள்ஸ் கொடுப்பீங்களான்னு கேட்பாங்க. இவங்களுக்கு நம்மக்கிட்ட தான் கேர்ள்ஸ் இருக்காங்களே சொல்லிவிட்டு அவங்களும் அந்த கேர்ள்ஸ் அந்த ஸ்பான்சர்ஸ்க்கு அனுப்பிடுற வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆர்கனைசர்னு பேரை வச்சுட்டு ஏஜென்ட் வேலையை பார்ப்பாங்க ஃபுல்லாக. அவங்க ஃபேஷன் ஷோ ஆர்கனைஸ் பண்ணுறதே அதுக்கு தான். இப்போ இருக்காங்க அது போல் ஆட்கள். இப்போ பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஒருத்தர் 2 பேர் இருக்காங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் அவங்களெல்லாம் இங்கே எதுக்காக இதெல்லாம் தடுக்க முடியலன்னா இங்கே கேட்க ஆளே கிடையாது.
இப்போ நாளைக்கு ஒருத்தன் காலேஜ் முடிச்சுட்டு வேலை இல்லைன்னா அவன் ஃபேஷன் ஷோ பண்ணணும்னா அவன் பண்ணிட்டு போகிறான். இவன் ஃபேஷன் ஷோ பண்ணுறான், இவனை யாராச்சும் கொஸ்டின் பண்ணுவாங்களா அப்படின்னா இங்கே லைசன்ஸோ இல்லை கவர்மெண்ட்லேருந்து ஃபேஷன் ஷோ பண்ணுறதுக்கு நீ கரெக்டான பர்சன் இல்லை. இந்த ஃபேஷன் ஷோ ஆர்கனைசர்ஸ்லாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டியோ இப்போ எப்படி நடிகர் சங்கத்துக்கு ஒரு சங்கம் இருக்கோ அந்த மாதிரி ஃபேஷனுக்கு ஒரு யூனியன் இல்லை. இவங்க கொஸ்டின் பண்ணதான் இங்கே யாரும் கிடையாது. அவன் வேணால் ஃபேஷன் ஷோ பண்ணிட்டு போகலாம், எவன் வேணால் கேஸ்டிங் கவுச் பண்ணிட்டு போகலாம். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஓகே, ஆக்சுவலாக இதில் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம் வினோத். ஒன்று பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக அட்ஜஸ்ட் பண்ண ரெடியாக இருக்கவங்க, இன்னொரு பக்கம் நீ என்ன தான் வாய்ப்பு கொடு நான் அட்ஜஸ்ட்லாம் பண்ண மாட்டேன், நான் நேர்மையாக ஜெயிச்சிடன்னு சொல்கிற பெண்கள் இன்னொரு பக்கம் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ 19 நம்ம தப்பு சொல்கிற முடியாது. அப்படி இருக்கிறப்ப ஒரு சில பெண்கள் தேவைன்னு சொல்லிட்டு போகிறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஒரு விஷயம் நடக்கலைன்றக்கப்ப தான் அது இஷ்யூவாக மாற்றுறாங்களா? ஆமாம். ஸோ இதில் நம்ம ஒருத்தன் கேட்குறான்றதுக்காக அவனை நம்ம தப்பானவன் சொல்லிட முடியாது. சில பொண்ணுங்களாம் பார்த்திங்கன்னா, நான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்ல மாட்டேன். ஏன்னா அதிகமான பெண்கள் பார்த்திங்கன்னா நல்ல பொண்ணுங்களாக இருக்காங்க. அட்ஜஸ்ட் பண்ணிலாம் எனக்கு சாதிக்கணும்னு எனக்கு ஆசையே கிடையாது, அப்படியாப்பட்ட கனவே எனக்கு வேணாம், அப்படியாப்பட்ட பேஷனையே நான் தேடி போக மாட்டேன், எனக்கு வேணாம் மாடலிங் அப்படின்னு சொல்கிற பொண்ணுங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த பொண்ணுங்க எந்த அளவுக்கு இதில் பாதிக்கப்படுறாங்க, யாரால் பாதிக்கப்படுறாங்கன்னா, சில பொண்ணுங்க போய் ஓப்பனாக உட்காந்து சார் ஐ கேன் டூ எனி திங் ஃபார் யூ சார் அப்படின்றாங்க. விச் மீன்ஸ் அதான் பண்ணுவாங்க. விச் மீன்ஸ் சார் நான் படுக்க ரெடியாக இருக்கேன், அதனால தான் நான் எனக்கு டைட்டில் எதாவது பார்த்து கொடுங்க சார்னு கேட்குற பொண்ணுங்களே இருக்காங்க. இந்த ஒரு 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 20% 30% பொண்ணுங்களால் ஒரு 70% பொண்ணுங்க பாதிக்கப்படுறாங்க. ஸோ இதனால இதில் என்ன ஆகும், ஆர்கனைசர்ஸ் எல்லா பொண்ணுங்களும் ரெடியாகி தான் ஃபேஷனுக்குள்ளே வந்திருப்பாங்கன்ற ஒரு மித்து கிரியேட் ஆகுது. ஃபேஷனுக்குள்ளே வந்தாலே இவங்க எல்லாத்துக்கும் ரெடி தான் அப்படின்ற மாதிரியான மித்து கிரியேட் ஆகிடுது. ஸோ அதனால என்ன நடக்குதுன்னா, வர பொண்ணுங்களை எல்லாமே நீ ரெடியாம்மா அப்படின்னு ஒரு 4-5 பொண்ணுங்களை உட்கார வச்சு கேட்குறானுங்க. இது நான் கண் கூட பார்த்துருக்கேன். நான் மாடலாக இருக்கும் போது ஒரு 6-7 பொண்ணுங்க உட்காந்துருக்கு, ஒரு ஆர்கனைசர் இருக்கான் அந்த இடத்துல. நான் ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நீ ஓகேவாம்மா, நீ படுப்பியாம்மா, நீ படுக்க மாட்டியா, ஓகே ரிஜெக்டட்ராம்மா, நீ படுப்பியாம்மா, நான் படுப்பேன் சார், அப்படியா, ஓகேடா, இந்த பொண்ணு பேர் நோட் பண்ணிக்கோ அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி கேவலமான விஷயங்கள்லாம் நடக்குது. ஆக்சுவலாக எங்கே நடக்குது இதெல்லாம் இந்த மாதிரி பெஜென்ட் ஹிஸ்ட்ரியிலேயே நடக்குது. ஆமாம், சென்னையிலேயே நடக்குது. சென்னையில் மட்டும் இல்லைங்க, ஃபேஷன் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷன் இண்டஸ்ட்ரி சென்னையில் மட்டும்தான் சர்வே ஆகிட்டு இருக்கு. இப்போ வெளியிலலாம் போனீங்கன்னா பெரிய ஷோஸ்லாம் நிறைய நடக்கிறது கிடையாது, எங்கே இருந்தாலும் இங்கே தான் ஷோஸ் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஒரு மோசமான விஷயங்கள் எல்லாம் நடக்குது. இது எல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா, கேட்குறதுக்கு ஆள் கிடையாது. இப்போ ஒரு ஆர்கனைசேஷனில் ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டிருக்கு, ஃபீஸ் கட்டியிருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கு, டைட்டில் கொடுக்கல அப்படின்னாலுமே அது அந்த பொண்ணு போய் போலீஸ் ஸ்டேஷனில் சொல்லி அது பெருசாக எதுவும் பண்ண முடியாது. உனக்கு தேவைன்னு நீ தானே போய் படுத்த, அப்படி தான் இருக்கும். அது ப்ரூஃபும் அதெல்லாம் காட்ட முடியாது. புரியுதுங்களா? இவன் என்னை ஏமாற்றிட்டான், ஸ்கேம் பண்ணிட்டான், நாங்கள் கேட்க ஆள் இல்லை, ப்ரூஃப் இல்லை, ஒரு பொண்ணால் அதை பண்ணவும் முடியாது. இதுக்குன்னு ஒரு கமிட்டி, ஒரு ஆர்கனைசேஷன், ஒரு சங்கம் இருக்குது அப்படின்னா அங்கே சொன்னால் அவங்க அதை ரிவீட் அடிப்பாங்கல்ல, யாவன் இதை பண்ணானோ அவனுக்கு. ஸோ நிறைய பாலிடிக்ஸ் நடக்குது. சரி, படுக்க வச்சுட்டு இவனுங்க டைட்டில் கொடுக்குறானுங்கன்னு பார்த்தோம்னா காசை வாங்கிட்டு ஒரு சைடு டைட்டில் கொடுக்குறானுங்க. இது மாதிரி அதுவும் பண்ணுறாங்க. இது பிஸ்னஸ் ஆயிடுச்சு. ப்ராப்பராக பண்ணவே மாட்டுறாங்க. எல்லாரும் கிடையாது, ஒரு சில ஆர்கனைசர்ஸ் இருக்கானுங்க ரொம்ப ஒஸ்ட்டாக பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்களே, ஒரு 4-5 பொண்ணுங்களை அமர வச்சுட்டு அங்கே கேட்பாங்க படிப்பியாமா சம்திங், அது போல வார்த்தைகள்ல. இது ஒரு வாட்டி நான் பார்த்து நடந்துச்சு. புரியுது, அந்த வழி புரியுது. இது மாதிரி எத்தனை பேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு யாருக்கு தெரியும்? நீங்க பார்த்ததே ஒண்ணுனா இப்போ அங்க இருக்க பொண்ணுங்க சக பெண்கள் இருக்கும்போதே சொல்லுவாங்களா அந்த வார்த்தையை, நான் வர ரெடி சார் அப்படின்ட்டு? ஆமா, ஓப்பனாக சொல்கிறவங்களும் இருக்காங்க, மறைச்சிட்டு தனியாக மெசேஜ் பண்ணுவாங்க, ஐம் ரெடி சார் அப்படின்ட்டு. ஓகே, அப்படி ஒருவேளை அந்த பெண்கள் யாராவது ஒத்துக்கல அப்படின்னா அதுக்கப்புறம் அடுத்த லெவல் போவாங்களா? இல்லை அதோட அந்த ஃபேஷன் ஷோ இல்லை, இப்போ நான் முடியாதுன்னு சொல்லிட்டு போகிற பொண்ணு இந்த ஃபேஷன் ஷோ இல்லைன்னா வேறு ஃபேஷன் ஷோவில் பண்ண போகிறா, அவ்வளோதான். ஆனால் இதே ஆர்கனைசர் அங்கே இருந்தாருன்னா ரிவீட்டு தான். ஆமாம், ஒரு விஷயம் சொன்னீங்களே, அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் என் பொதுவான ஒரு பார்வையில் பார்க்குறேன், ஃபேஷன் இண்டஸ்ட்ரி பெருசாக மேலே வராமல் இருக்கிறதுக்கும் மக்கள்கிட்ட நல்ல பேர் எடுக்காமல் இருக்கிறதுக்கு காரணம் வெளியாட்கள் கிடையாது, உள்ளே இருக்க இது போல ஆட்கள் தான். ஸோ உங்கள் மேலே தான், உங்கள் இண்டஸ்ட்ரி மேலே வராமல் காரணம் நீங்கள் தான். ஓகே, சூப்பர். ஆக்சுவலாக ஒத்துக்கிறதே பெரிய மனசு வேணும், ஒத்துக்கிறீங்க. தவறுகள் செய்யும். இங்கே நல்லா வளர்ந்துட்டு வருது, இப்போ கம்மியாயிருச்சு முன்னாடி விட. இப்போ மீடியா இந்த மாதிரி யூடியூபாக இருக்கட்டும், எதுனாலுமே பிரச்சனைனா உட்காந்து பேசுகிறாங்க தைரியமாக. இப்போ நீங்களாக இருக்கட்டும், இன்னும் சேனல்ஸாக இருக்கட்டும், போட்டு கிளின்னு கிழிச்சிடுறோம் இல்லையா? நம்ம யாராச்சும் தப்பு பண்ணுறாங்கன்னா அதுக்காக பயந்துட்டு நிறைய பேர்
அதை குறைச்சிட்டாங்க. இப்போ ஆனா பண்ணாமலாம் இல்ல, பண்ணாமல கொஞ்சம் குறைச்சிருக்காங்க அவ்வளோ. முன்னாடி வந்து வெளியில தெரியாதுல்ல, ஊடகம் கம்மியா இருந்துச்சு, சோஷியல் மீடியா கம்மியா இருந்துச்சு, அப்போல்லாம் இன்ஸ்டாகிராமே கிடையாது. இப்போல்லாம் வந்து எதனா ஒரு பொண்ணை யாராச்சும் ஒரு தப்பா மெசேஜ் பண்ணாங்கன்னா எடுத்து ஸ்டோரியில போட்டு அசிங்கப்படுத்திடுறாங்கல்ல. ஸோ அதுக்கான விஷயங்கள் பயப்படுறதுனால கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க. நான் இப்போ ஆர்கனைசர் பக்கம் இருந்து ஒரு விஷயம் கேட்க விரும்புகிறேன். ஒரு நல்ல ஆர்கனைசர்னா ஓகேங்களா, எந்த பொண்ணையும் தொட்டதில் தப்பான தாட்டில் ரொம்ப நல்லா ஷோ பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் ஒரு சில பெண்களுக்கு என் மேலே காழ்ப்புணர்ச்சி ஏற்படுது. இது போல் எந்த ஈவெண்ட்டு போனாலும் நான் அட்ஜஸ்ட் பண்ண ரெடியாக இருக்குன்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாரு, டேலண்ட்டு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. ஸோ அதனால் நான் உங்கள் மேலே தப்பான புகாரை கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு வேணும்னே அவர் பண்ணாத தப்பாக பண்ணாருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அதை பெரிய இஷ்யூவாக மாற்றி இதனால் பாதிக்கப்படுற ஆர்கனைசர்ஸும் இருக்காங்களா? அதாவது அது பொண்ணுங்கன்னு இல்லை, பசங்க மத்தியிலையும் இதே மாதிரி நடக்குது. ஒருத்தர் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கல அப்படின்னா அந்த மாடல்ஸ் உடனே வந்து அவங்கள தப்பாகவே வெளியில் போய் பேச ஆரம்பிச்சு நடக்குதான்னு கேட்குறேன். ஆமாம், அது வந்து கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துன்னு போக மாட்டாங்க. அதுக்கும் தைரியம் இருக்காது, மாடல்ஸ்க்கும் சரி ஆர்கனைசர்ஸ்க்கும் சரி. எதுக்குமே யாருமே அஃபிஷியலாக ஹேண்டில் பண்ணவே இங்கே தைரியமே கிடையாது. என்ன பண்ணுறாங்கன்னா காசிப்ஸ் பேசுறது, பின்னாடி பேசுறது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு ஷோவில் வந்து ஒரு ஆர்கனைசர் வந்து பொண்ணோ பையனோ ஒரு மாடல் ஏறி வின் பண்ணலை அப்படின்னா அந்த வின் பண்ணவங்களை பற்றி தப்பாக பேசுறது. அவன் படுத்து தான் வாங்கிட்டாங்க, அந்த பொண்ணு படுத்து தான் டைட்டில் வாங்கிருச்சு, இந்த பையன் அவன் பண்ணியே இருக்க மாட்டாங்க, மாடல்ஸ் பண்ணியே இருக்க மாட்டாங்க, ரொம்ப நல்ல மாடல்ஸாகவே இருந்திருப்பாங்க, அந்த பையனும் அந்த விஷயம் பண்ணியிருக்க மாட்டான், அந்த பொண்ணும் அந்த விஷயம் பண்ணியிருக்காது. பட்டு இந்த ஆர்கனைசர் கூட அந்த பொண்ணு படுத்து தான் வந்து டைட்டில் வாங்கிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இதெல்லாம் யார் சொல்கிறாங்கன்னா கோ மாடல்ஸே. அவங்க கூட வாக் பண்ணி தோத்து போனவங்கலாம், ஆமா அந்த ஆர்கனைசர் வந்து அந்த மாதிரி, இந்த ஆர்கனைசர் இந்த மாதிரி, இந்த கோரியோகிராஃபர் இந்த மாதிரி தான், உடனே அவங்க தோத்துட்டாங்கன்றதுனால அப்படியே இந்த மாதிரி காசிப்ஸ் பேசி பேரை கெடுத்து விட்டுறது. அவங்களால முடிஞ்சது அது மட்டும்தான், வேற எதுவுமே பண்ண முடியாது. ஓப்பனாக கேட்குற உங்க மேலே அது போல அலிகேஷன் வந்திருக்கா? என்னையும் பேசியிருக்கானுங்க, பட் ஆனால் தைரியமாக என்கிட்ட மூஞ்சிக்கு நேரம் வந்து சொன்னது கிடையாது. ஆமாம், என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம இப்போ 4 பேர் வந்து இப்போ 10 பேர் எடுப்பேன் ஷோக்கு, மீதி 10 பேர் என்னால் எடுக்க முடியாது அந்த ஷோவில். உடனே என்னை பற்றி இவன் வந்து அந்த பசங்களுக்கு தான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பான், அந்த பசங்க கூட தான் இவன் க்ளோஸாக இருக்கிறான், அதனால வந்து அவங்களுக்கே ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை பற்றி அப்படியே காசிப்ஸாக பேசுறது. நீங்களும் பாதிக்கப்பட்டவர் கிட்ட? ஆமாம், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன் தான். ஓகே, இப்போ அந்த காசிப் பேசுகிறாங்களா வினோத்? ஆமாம், அந்த மாடல்ஸே நாளைக்கு அதே ஆர்கனைசர் இருக்கிற ஒரு ஷோவில் அவங்க வின் பண்ணிட்டாங்கன்னா இதே பேசுவாங்களா? அவங்க போய் அப்போ வந்து அவரு வெரி ஜென்யூன் அப்படி சொல்லிட்டு வெளியில சொல்லிட்டு முதல்ல வெரி பிடிச்சவன்னு சொன்னவா எப்படி வெரி ஜென்யூன் அப்படியே மாத்திடுவாங்க, அப்படியே மாத்திடுவாங்க. ஓகே, இந்த அளவு பச்சோந்தித்தனமான விஷயங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு சினிமாவில் கூட அவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு சொல்ல முடியாது. ஃபேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பச்சோந்தித்தனம் நிறையவே இருக்கும். பின்னாடி போய் இப்போ என்கிட்ட தான் சொல்லியிருப்பான், எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான், அந்த ஆர்கனைசரை பற்றி என்கிட்டே சொல்லியிருப்பான். நாளைக்கு பார்த்தா அவர் கூட பார்ட்டிக்கு போயிட்டு செல்ஃபி எடுத்து போடுவான். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் நிறைய. ஓகே அப்பா, இன்னொரு விஷயம் கேள்விப்பட்ட வினோத், உங்ககிட்ட அதை கேட்டால் கரெக்டான பதில் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இந்த சினிமா செலிப்ரிட்டிஸ், சீரியலில் கொஞ்சம் நல்லா காசு பார்க்குறவங்க, பிஸ்னஸ்மேன், பொலிட்டிஷியன்ஸ், இது போல் பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்களே, பிக் ஷாட்ஸ், இவங்களுக்கெல்லாம் சப்ளை பண்ணுற வேலை கூட இந்த மாடலிங் இண்டஸ்ட்ரியில் நடந்துக்கிட்டு இருக்கா? அவங்களுக்கு சப்ளை பண்ணுறத விட பொலிட்டீஷியன்ஸுக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. ஆமாம், அரசியல்வாதிகளுக்கே சப்ளை பண்ணிட்டு இருக்காங்க. அது ஆக்சுவலாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லணும்னா அதான் நான் சொன்னேன் இல்லையா, இல்லை லைக் ஒரு இன்சிடெண்ட்டே நடந்துச்சு. 2 பொண்ணுங்க மாடல்ஸு நான் ஷோவில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, மாடல்ஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கொடுக்குறேன்னு சொல்லி அந்த பொண்ணு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நான் சொல்கிற பர்சன் மட்டும் பண்ணிட்டாங்க. அந்த பொண்ணுங்க ரெடி தான், அந்த பொண்ணுங்களும் எல்லாத்துக்குமே பண்ணுறதுக்கு ரெடி தான். பட் அந்த பொண்ணுங்க போயிட்டு சப்ளை பண்ணுறாங்கன்னு தெரியாமையே போயிட்டு அவங்க ஷோ கிடைக்கும் அப்படின்றதுக்காக போனாங்க. பட் அந்த பொலிட்டிஷியன்ஸ் கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா லேக்ஸ் ஆஃப் லேக்ஸில் அமௌண்ட் வாங்கியிருக்காங்க. அனுப்பிச்சி விட்டவங்க ஆர்கனைசரோ யாரோ ஒருத்தர் வச்சுக்கோங்களேன், அனுப்பி விட்டுட்டு ஒரு கேர்ளுக்கு வந்து 2.5 lakhs, இன்னொரு கேர்ளுக்கும் 2.5 lakhs, 5 lakhs வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க பெர் நைட். வாங்கிட்டு நான் காசு வாங்கியிருக்காங்க, அது அந்த பொண்ணுங்களுக்கு தெரியாது. அந்த பொண்ணுங்களை பொறுத்தளவுக்கு நம்ம இவங்க கூட போனோம்னா நமக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போயிருக்காங்க. ஆனால் வந்து அதுக்கப்புறம் ஒரு 2 ஷோ என்னமோ 2-3 ஷோஸ் வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் எதுவும் இல்லை, அவ்வளோதான். அந்த பொண்ணுங்களை கழட்டி விட்டாங்க, சம்பாதிக்கிறாங்க அந்த பொண்ணுங்களை வச்சு. அதுக்கப்புறம் இது பண்ணியிருக்காங்க. சப்ளை லட்சம் வந்துச்சுன்னு சொன்னீங்கல்ல, அதுலேருந்து பெண்களுக்கு எதனா ஷேர் ஏதாவது? அதெல்லாம் அந்த கேர்ள்ஸ்க்கு தெரியாது காசு வாங்கினதே. அது வந்து இவங்களே வாங்கிட்டு பொண்ணுங்களை கழட்டி விட்டாங்க. பொண்ணுங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க, அந்த பொண்ணுங்க இந்த மாதிரி ஷோ வந்து ஷோவும் 2-3 ஷோ கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமும் கொடுக்க வேண்டிய கமிட்மெண்ட் என்னன்னா, உன்னை நான் எல்லா ஷோஸ்லையும் வாக் பண்ண வைக்கிறேன்னு சொல்கிறது தான் கமிட்மெண்ட்டு. பட் ஒரு 2 ஷோ வாக் பண்ண வச்சுட்டு அந்த பொண்ணுங்களை கழட்டி விட்டுட்டு வேற பீப்புளை எடுத்துக்கிறது. ஓகே, அதாவது இன்னும் அடுத்த 2 பொண்ணுங்க கிடைப்பாலாம் பார்த்துட்டு இருக்கிறது, இது ஒரு வேலையாக போயிட்டு இருக்கா சைனா?
இதுக்குன்னு ஆள் எல்லாம் வச்சுருப்பாங்க ஃபேஷன் ஷோவில் வந்து அவங்க ஆளுங்களே செட் பண்ணி வச்சு பொண்ணுங்க கிட்ட பிரெயின் வாஷ் பண்ணுறது. பொலிட்டிஷியன் சொல்கிறது அதுவே எங்களுக்கே ஷாக்காக இருக்குது ஆக்சுவலாக. நம்ம பாலிடிக்ஸ்னால் இந்த லைக் கொஞ்சம் ஹையர் பொசிஷனில் இருக்கிற பாலிடிக்ஸ் அவங்க தான் வெயிட்டு கை இல்லை, அவங்க நிறைய கொடுப்பாங்க காசு வர்றது போகிறது. ஆனால் அந்த ஃபேமாக இருக்க பர்சன்ஸ்க்கு ஒரு சின்ன டவுட் இருக்கும்ல, நம்ம எங்கேருந்து தப்பு பண்ணுறப்போ ஆடியோ ரெக்கார்டோ வீடியோ ரெக்கார்டோ நான் பண்ணிட்டு மாட்டிப்போன்னு சொல்லிட்டு அந்த ஒரு சந்தேகமாக வராமல் எப்படி அவங்க தைரியமாக பண்ணுறாங்க? அதெல்லாம் நேரில் கூப்பிட்டு வச்சு கரெக்டாக பேசிடுவாங்க. பொம்பளைங்களை வச்சே பேசுவாங்க, இன்னொரு லேடியை வச்சு இன்னொரு பொண்ணுங்க கிட்ட பேசுவாங்க. ஸோ நேரில் பேசுவாங்க. அதாவது அந்த குறிப்பிட்ட பாலிட்டிஷியன், அந்த லேடி, பொண்ணு, ஆமாம், இவங்களுக்குள்ளே கான்வர்சேஷன் போகும். ஓகே, இது போல் ஒரு நிகழ்வு நீங்கள் நேரில் பார்த்துருக்கீங்களா? நேரில் இல்லை, அப்படியே கசிவும் வெளியே. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யாருமே தடுக்க முடியாது. இப்போ அந்த அந்த 2 பொண்ணுங்க வெளியில் சொல்லவே மாட்டாங்களா, இந்த மாதிரி நடந்துச்சு போகணும் சொல்லி கன்வே பண்ணியிருக்காங்க? ஆமாம், போவாங்க. அந்த பொண்ணுங்க வேறு இடத்துல படுக்கும்போது சொல்லுவாங்கல்ல. ஓகே, ஐயோ வினோத், இது நாங்கள் எதிர்பார்க்காத விட பெரிய விஷயமா இருக்குது வினோத். உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யாராவது இது போல் அனுபவம் இருக்கா? ஐயோ, எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து பொண்ணுங்களை விட பசங்க தான் நிறைய பேர். ப்ரோ நான் போனேன் ஆப்பர்ச்சுனிட்டி தரேன்னு சொல்லி தான் எனக்கு கூப்பிட்டாங்க. நான் போன இடத்துல புடின்னு பிடிச்சா பிடி, அதுக்கப்புறம் ஃபோன் அடிக்கிறேன் எடுக்கவே மாட்டா பிடி அப்படின்னு இந்த ராஜாராணி மூவியில் வர மாதிரி பசங்களை தான் போவானுங்க. அவங்க வந்து பசங்க வந்து அங்கே போன பிறகு தான் என்கிட்ட வந்திருப்பானுங்க. லைக் இந்த மாதிரி நான் இன்னொரு ஆர்கனைசருக்கு போனேன், கொரியோகிராஃபர் கிட்ட போனேன், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தருவேன்னு தான் கூப்பிட்டுருந்தாங்க. நான் போனேன், நானும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன், வேறு வழி இல்லாமல் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டேன். பட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு, மெசேஜ் பண்ண அவரும் ஆமாம் போனவரும் ஆன் தான், ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டுறாரு. அதுக்கப்புறம் வந்து மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ண மாட்டுறாரு, ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டுறாரு. தரேன்னு தான் சொன்னார் ஷோஸ்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆக்சுவலாக சாதாரண ஆட்களா இல்லை அவங்களும் பொலிட்டிஷியன்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க, அவங்க கூடவே பண்ணியிருப்பாங்க, அந்த ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஆமாம், அவங்களே பண்ணியிருப்பாங்க. ஓகே ப்ரோ, பெரிய ஷாக்கிங் ப்ரோ இது. நீங்கள் ஓப்பனாக சொல்லுங்கள், மாடலிங்கில் யாருக்கு பாதுகாப்பு, ஆண்களுக்கா பெண்களுக்கா? இங்கே சேஃப்டின்னு ஒரு பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒருத்தவங்களோட சம்மந்தம் இல்லாமல் இன்னொருத்தவங்க தொட மாட்டாங்க. மாடல்ஸையும் குறை சொல்ல முடியாது, ஆர்கனைசர்ஸையும் குறை சொல்ல முடியாது. நான் ஓகேன்னு சொல்கிறவங்க மட்டும்தான் இங்கே படுக்கிறாங்க. அவன் ரெடியாகி தான் அவன் படுக்கிறான். நான் ஒன்று இங்கே நம்பி அவன் ஏமாற்றப்படுறானா ஏமாற்றப்படலையா, இந்த பொண்ணு வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு சக்ஸஸ் ஆகுதா, அந்த பொண்ணுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா இல்லையா, இது மட்டும் தான் பிரச்சனை. இங்கே சேஃப்டி ஒருத்தனை கட்டி போட்டு கையை காலை கட்டி போட்டுலாம் இங்கே யாரும் பண்ண மாட்டாங்க. அவன் ரெடின்னு சொல்கிறதுனா அவனை தாண்டி அந்த விஷயம் நடக்காது, அந்த பொண்ணை தாண்டி அந்த விஷயம் நடக்காது. இங்கே வந்து அவங்கக்கிட்ட கேட்பாங்க, அவ்வளோதான், நீ ரெடினா ஓகே பண்ணு, உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும், நீ ரெடி இல்லைனா பண்ணாத. இங்கே மற்றபடி சேஃபாக தான் வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. நல்லா சரக்கு ஊற்றி கொடுத்து சேஃபாக சாப்பாடெல்லாம் போட்டு ஸ்டார் ஹோட்டலில் தான் பண்ணி சேஃபாக வீட்டுக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த பொண்ணுக்கு அப்படி வேணும், ஆப்பர்ச்சுனிட்டி வேணுன்றதுனால அதை பண்ணுறாங்க. ஸோ வந்து தப்பு நம்ம இவங்களையும் சொல்ல முடியாது. மாடல்ஸை வந்து இது யாருக்கு வந்து பாதிக்கப்படுதுன்னா, நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண மாட்டேன், நான் ரொம்ப எனக்கு அப்படி ஒன்றும் இதில் நான் சாப்பிட போகிறேன்னு கிடையாது அப்படின்ற மாடல்ஸே இருக்காங்க. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத மாடல்ஸையும் அப்ரோச் பண்ண வைக்குது இந்த விஷயம். இருக்கிற 10 பேர்னால மீதி 90 பேருக்கு வந்து பேருக்கு எடுத்து இல்லை. எவ்வளோ ஸ்டப்பனாக இருந்தாலும் ஒரு கட்டத்தில் உடச்சிருவாங்க அதை. ஓகே வினோத், இப்போ பேரண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பசங்களை நம்பி அனுப்புறது குரு கிட்ட தான். ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் டீச்சர்ஸ், இன்னொரு பக்கம் நீங்கள் கொரியோகிராஃபர். உங்களுக்கு கூட ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் பையனோ பொண்ணு இருக்காங்கன்னா வீட்டில் அவ்வளோ நம்புவாங்க. அந்த பெர்ஸ்பெக்டிவில் இருந்து சொல்லுங்கள். நீங்கள் வெளிப்படையாக இருந்து சொன்னீங்கன்னா அந்த கொஸ்டின் ஈஸியாக தாண்டி போயிடலாம். ஆனால் ஒரு குருவாக சொல்லுங்கள், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இது போல் நடந்திருக்கு, ஒரு பொண்ணு உங்ககிட்ட தான் அழுகிறாங்க, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, இது போல் டார்ச்சர் பண்ணுறாங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண சொல்லுங்கள், விருப்பம்னு சொன்ன விட மாட்டாங்கன்னு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்னா நீங்கள் சொல்கிற பதில் பல பேருக்கும் கண்டிப்பாக ஒரு குருவாக இருந்து என் ஸ்டூடெண்ட் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா நான் நேரடியாக போயிடுவேன் செருப்பு எடுத்து அடிக்கிறதுக்கு. என் ஸ்டூடெண்ட்டை தொட்டுட்டாங்கனாலும் சரி, இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டூடெண்ட் வேறு ஏதோ மாடல் பாதிக்கப்பட்டுட்டேன்னு சொல்லி என்கிட்ட வந்து சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்களேன், யாரால் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே லீகலாக ஆக்ஷன் எடுக்கவும் நான் ரெடி, இல்லீகலாக ஆக்ஷன் எடுக்கவும் நான் ரெடி. ஏன்னா வந்து நான் யாரையும் சும்மா எனக்கு வந்து ஒருத்தவங்க என்னை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு இடத்துல இங்கே யாருமே கிடையாது. என்னை பார்த்துட்டு நீ தப்பு பண்ணுற, அதுக்கு ப்ரூஃப் இருக்குன்னு என்னை கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அதனால் யார் பாதிக்கப்பட்டவங்க யார் வந்தாலும் என்கிட்ட சொல்லலாம், என் ஸ்டூடெண்ட்டுன்னு கிடையாது, பாதிக்கப்பட்ட யார் கேட்டாலும். ஏன்னா இது வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டு, மிஸ்பிஹேவு இதெல்லாம் கேட்டாங்க ஓகே, நோ சொல்லிட்டு வந்துட்டா ஓகே. ஒருத்தவங்களை வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுறாங்க, ஒருத்தவங்களுக்கு விருப்பம் இல்லாமல் அவங்கள தொடுறாங்க அப்படின்னா நான் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த மாடலுக்கே சொல்கிறேன், உங்களை வந்து தப்பான
தொட்டுட்டாங்க, உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா, உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல, அவங்க பண்ணுறது உங்களுக்கு பிடிக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் அடித்தா கூட கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. செருப்பால அடிக்க சொல்கிறீங்க? எங்கே எதில் வேணால் அடிங்க, நான் செருப்பால் அடிக்கிறேன் உங்களுக்கு பதிலாக. அவங்களுக்கு பதிலாக நான் வந்து உங்களால் அடிக்க முடியல, என்கிட்ட வந்து சொல்லுங்கள், நான் அடிச்சுட்டு வரேன் போயிட்டு. சூப்பர் 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 வினோத். இந்த கட்ஸ் தான் நிறைய பேருக்கு தேவைப்படுது. ஆனால் கை செருப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி மனசு மாறுற ஒரு இதுவாக நடக்கும். கை இங்கேருந்து கீழே போகணும், அதுக்குள்ளேயே கூட சரி ஒரு தடவை பண்ணலாம் அப்படின்ட்டு கூட பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணுவீங்க? அது ஒருத்தவங்களை வந்து நான் வந்து ரூல் பண்ண முடியல ப்ரோ, நீங்கள் அதை பண்ணுங்க இதை பண்ணாதீங்க. ஆனால் ஏன்னா ஹாஸ்பிட்டலில் தப்பு தான், தப்பு தான். மாடல்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்கன்றது வந்து அவங்க வளர்ச்சிக்காக அவங்க அதை பண்ணுறாங்க. ஆனால் இன்னொருத்தரோட உண்மையான திறமை மறைக்கப்படுது, திறமையாக இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க. நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நீங்கள் டிசர்வ் பர்சனாக மாறி அந்த விஷயத்தை நீங்கள் வந்து உங்கள் கையில் கொண்டு வர்றதுக்கும் நீங்கள் ஈஸியாக ஷார்ட்கட்டில் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. நீங்கள் வந்து உண்மையாகவே உங்களோட டிசர்வாக நீங்கள் அந்த டைட்டில் வின் பண்ணுறீங்களோ இல்லை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து கேதர் பண்ணுறீங்களோ அதோட ஹாப்பினஸே வேறு. ஒருத்தன் உழைச்சி கஷ்டப்பட்டு அவன் ஜிம்முக்கு போய் ஃபிட்னஸ் பண்ணி ஸ்கின் கேர் பண்ணி ஹேர் கேர் பண்ணி அதனால அவன் அழகாக தெரிஞ்சு அவனுக்கு ஸ்பீச் ட்ரைனிங் எடுத்து வாக் ட்ரைனிங் எடுத்து இது எல்லாமே பண்ணி அவனோட பாடி பெயினோட அந்த வலியோட ஒரு வெற்றி வரும் பார்த்தீங்களா, அந்த வெற்றியை பார்க்கும்போது இருக்கிற சந்தோஷம் வேறு. நீ அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீ வந்து காசு கொடுத்துட்டு ஒரு விஷயத்தை எடுக்கும் போது ஷார்ட் பீரியடில் நீ ஒரு விஷயத்தை ஷார்ட்கட்டில் எடுக்கிறேன்னா அதோட சந்தோஷம் எப்படி இருக்கும்? நீ முன்னாடியே வின்னர்னு உனக்கு தெரியும், உனக்கு வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணும்போது உனக்கு ஒன்றுமே தெரியாது, உனக்கு அந்த சந்தோஷமே ஃபீல் பண்ண முடியாது. பட் அவ்வளோ பெயினையும் கேதர் பண்ணி ஒருத்தன் வந்து வின் பண்ணுறான்னா அதோட சந்தோஷம் வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் உண்மையாகவே டிசர்வாக இருந்து அதை வின் பண்ண மட்டும்தான் அந்த சந்தோஷத்தோட வேல்யூ தெரியும். ஸோ அதுதான் நான் சொல்லிக்கிறேன் மாடல்ஸ்க்கு. இப்போ இந்த பெரிய பெரிய பிக் ஷாட்ஸ்லாம் மாடல் பெண்களை கேட்பாங்கன்னு சொன்னீங்க, அதுக்கு ஆர்கனைஸர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லிட்டு, இதை கொஞ்சம் நம்ம உள்டாவாக எப்படி பார்க்கலாம்? பிக் ஷாட்ஸ் இந்த பெண்கள் இருப்பாங்களே பணக்காரங்க, அவங்க மாடலில் இருக்க பசங்களை கேட்பாங்களா? ஐயோ கண்டிப்பாக நடக்கும். இதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. இது வந்து எப்படி சொல்கிறது, மாடல்ஸுன்னு கிடையாது, வெளியில் நிறைய நடக்குது. இதெல்லாம் வந்து இதை என்னன்னு சொல்லுவாங்க, அந்த மேல் ப்ராஸ்டியூட்டு இந்த மாதிரிலாம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய காசுக்காக அது பொழப்பாவே எடுத்து பிஸ்னஸ். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க பண்ணுறாங்கன்னு கேட்குறேன். இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்குது, ரொம்ப பிரபலமாக இருக்கவனுங்களே இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. ரொம்ப பிரபலமாக இருக்கிற ஸ்டார்ஸே இதெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. இப்போ பண்ணுறானுங்களா தெரியல, சில பேர் மேலே வர்றதுக்காக அந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அந்த பணக்கார பெண்களுக்காக போவோம், காசுக்கு வேணும்ல. ஆனால் அவங்க வாக்கு இப்போ என்கிட்டயே 2-3 பேர் கேட்டிருக்காங்க வெளியிலலாம் பார்க்கும்போது. ஆமாம், என் மாடல்ஸ் கிடையாது, வெளியிலேருந்து வர கொஞ்சம் பேர் வந்து கேட்டிருக்காங்க, ப்ரோ ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ, ஆன்டிஸ் யாருன்னா இருந்தால் சொல்லுங்கள், இப்படிலாம் கேட்பாங்க. நான் பச்சையாக கேட்டிருக்கேன், என்னை பார்த்தா எப்படிடா தெரியுது உங்களுக்கு, மாமா மாதிரி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. கொஞ்சம் பேர் ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, மாடல்ஸ் கிடைக்குமா அப்படின்னா, மாடல்ஸா எதுக்கு வேணும் அப்படின்னு கேட்பேன். நான் ஃபேஷன் ஷோ எதாவது பண்ண போகிறாங்க, இல்லை ஜி ஒரு 2 பொண்ணுங்க மட்டும் வேணும். என்னத்துக்குங்க கேட்டால், இல்லை ஜி நம்ம வர மாதிரி பொண்ணுங்க எதனா இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டேன். நான் அசிங்கமாக ஃபோனை விட தேன்னு சொல்லிட்டு நான் வச்சுருவேன். உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஓகே சேஃப்ன்றீங்க. இந்த ஆர்கனைசர்ஸ்லாம் இருக்காங்களே, கண்டிப்பாக அவங்க கையில் மினிமம் 10 பேராச்சும் இருப்பாங்க, அவங்க ஃபுல்லாக ஷோ கண்டக்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டு போகிறதுக்கலாம். இது நாட்பட ஒரு 50 பேர் 100 பேராக மாறுது. ஒரு பெரிய ஒரு அளவுக்கு ஃபுல்லாக திரடுறாங்கன்னா ப்ராஸ்டியூஷன் விபச்சாரத்தை தான் அவனை பயன்படுத்துவாங்க. யார் அந்த 100 மாடல்ஸ் இப்போ அவங்க கிட்ட இருக்காங்கன்னா அது ஆர்கனைசர்ஸ் அந்த 100 இல்லை அப்படிலாம் பண்ண முடியாது. யார் ஓகே சொல்கிறாங்களோ அவங்கள யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கூட வச்சுக்கிறது ஓகே சொன்னால் மட்டும் தான் சொன்னீங்க, அதனால் கேட்குறேன். இல்லை, நான் ஆர்கனைசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டியூட் பண்ணுறது இல்லை ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில். தேர் நாட் அவங்க ப்ராஸ்டியூட், அவங்க ப்ராஸ்டியூட் பண்ண கிடையாது. அவங்களுக்கு தேவை ஒரு ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக மணி, அந்த மணிக்காக ஸ்பான்சர்ஸ் கிடைக்கலன்றதுக்காக அந்த ஸ்பான்சர்ஸ் கேட்குறானுங்க, காசு கொடுக்குறவங்க வந்து கேட்குறானுங்க. இது வந்து நான் நியாயம்னு சொல்ல வரல, இது ஈக்குவல் டு ப்ராஸ்டியூட் தான், பட் திஸ் இஸ் நாட் எக்ஸாக்ட்லி ப்ராஸ்டியூட். இதையே ஃபுல் டைம் வேலையெல்லாம் வச்சுட்டு எந்த ஆர்கனைசரும் இல்லை. நான் பொய் சொல்லக்கூடாது, எல்லாருமே எனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்க அத்தனை பேரும் எனக்கும் சப்போர்ட் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ நான் எல்லாருமே இதுதான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அதில் நானும் ஒருத்தர் இருக்கேன், அந்த இண்டஸ்ட்ரி தான் எனக்கும் சாப்பாடு போடுது. ஸோ நான் இதில் எல்லாருமே வந்து ப்ராஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொல்லிட முடியாது ஈஸியாக. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்குது. நான் ஒரு 4-5 பேர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 மெம்பர்ஸ். ஏன் நினச்சி எனக்கு தெரிஞ்சே நிறைய பேர் இருக்காங்க. ஆமாம், டிசைனர்ஸாக இருக்கட்டும், இந்த ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருக்கட்டும், ஸ்டைலிஸ்டாக இருக்கட்டும், அவனுங்களே இன்டர்வியூலலாம் உட்காந்து ஆஹா ஓஹோன்னு பேசுவானுங்க. ஆனால் அவனுங்கிட்ட போயிட்டு அந்த மாடல்ஸ் எல்லாம் வந்து என்கிட்ட புலம்புவாங்க. அதாவது நீங்கள் சொல்கிறேன்னா யூடியூப் சேனல் இன்டர்வியூ கொடுக்குறவங்களே
அதிகபட்சம் அதுதான் பண்ணுறாங்க பின்னாடி. பண்ணுறாங்க. பேர் தெரியும் சொல்ல மாட்டீங்க அவ்வளோதான். நான் சொல்ல மாட்டேன்னு கிடையாது, எனக்கு அது வேலை கிடையாது. புரியுதா? என்ன தெரியுமா சொல்லுவாங்க, இப்போ நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன்னா அவன் இன்னொரு இன்டர்வியூவில் போயிட்டு என்னை பற்றி சொல்லிட்டு இருப்பான். இதே வேலையாக இருக்கும். சரி எதுக்கு? அவனுக்கும் வேலை இருக்கும், எனக்கும் வேலை இருக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டுத்தை பற்றியும் ஃபுல்லாக அக்கு வேறு ஆணி வேற சொல்லிட்டீங்க. ஏன்னா இவ்வளோ வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கீங்கன்னா லூக்கன் கார்டன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கான்னு தான் ஓப்பனாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பல கேள்விகளுக்கு வெளிப்படையாக பதில் சொன்ன உங்களுக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச்.